என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் இந்த யோகாசனத்தை நாம் செய்துவிட்டால் நமக்கு நோய் என்பதே வராது. எந்த நோய் இருந்தாலும் முழுமையாக நீங்கிவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவேதான் கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை பார்த்து பழகியவர்கள் எத்தனையோ பேர் யோகாசன ஆசிரியராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது மக்களை தொட்டு கொண்டிருக்கின்ற பயிற்சி என்பதால் கலைஞர் தொலைக்காட்சி விடாமுயற்சியுடன் பல ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து நிறைய குழந்தைகளை இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். அதன் தாளாளர் யோகா கலைமாமணி, கவிதா சுப்பிரமணியம், யோகாசன ஆசிரியர் அன்புச்செல்வி அவர்கள் அந்த பள்ளியில் அது கட்டாய பாடமாக்கி எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இந்த யோகாசனத்தை தனியாக ஆசிரியர் போட்டு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஹித்தேஷ்குமார் 3ஆம் வகுப்பு, லோகராஜ் 2ஆம் வகுப்பு, பரமேஸ்வரா 2ஆம் வகுப்பு. பாருங்கள், 2ஆம் வகுப்பு குழந்தைகள் இந்த ஆசனங்களை செய்ய போகிறது. சின்ன குழந்தைகள் விடாமுயற்சியுடன் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இவர்கள் கோண ஆசனத்தை செய்ய போகிறார்கள். முன்பின் ஆசனங்களை நிறைய செய்தோம். பக்கவாட்டில் வளையக்கூடிய ஆசனங்களை நாம் செய்வதே இல்லை. செய்யணும், அதையும் செய்யணும். அந்த நிலையில் இவர் பக்க வாட்டு ஆசனத்தை இப்பொழுது செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலத்திவிட்டு எழுந்து நில்லுங்கள். இது அப்படி தொடையில் கை வச்சுருக்கிறத அப்படியே இறக்கு, அப்படியே சைடில் சாய், அப்படி தான் சாய். கோணாசனம் நேரே பாரு, தலையை தரையில் பார்க்காத, நேரே பாரு. கோணாசனம் பாருங்கள், இடுப்பில் தான் இது அஃபெக்ட் பண்ணும். சில பார்த்தீங்கன்னா சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடுப்பு பெருசாயிரும். குழந்தை பெற்ற பெண்கள்லாம் பார்ப்பீர்களானா இந்த இடுப்பு பெருசாயிரும், உரல் மாதிரி பார்க்குறதுக்கே அசிங்கமாயிரும். உடல் பெண்களுக்கு இடுப்பு தான் அழகு. சினிமாவிலே சொல்லியிருப்பாங்க, இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத இடுப்பாலே இடிக்காதே நீ என்னம்மா. அப்போ இந்த இடுப்பு இருக்கக்கூடாது. இடுப்பு போயிடுச்சுன்னா அவங்க அழகே போயிடும். அதுக்கு இது கோணாசனம் ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க காலையிலையும் மாலையிலையும் ஒரு 10 தடவை இடது பக்கம் வலது பக்கம் என்னன்னா இது அப்படியே இடுப்பு சுருங்கிடும். லெஃப்ட் சைடு அப்படி தான் நேரே பாரு. உடம்பை திருகக்கூடாது, உடம்பு நேர இருக்கணும், தலையும் நேரே இருக்கணும். இடுப்பாசனம் என்று கூட சொல்லலாம். இது முக்கியமான ஆசனம் லேடிஸுக்கு. சில ஆண்களுக்கும் இடுப்பு பெருசாகிடுது. அப்போ அதை இது பண்ணணும், அவங்களும் பண்ணணும். இடுப்பு பெருசாக விடக்கூடாது. இடுப்பு பெருசானா வயிறு பெருசாகும். இடுப்பை குறைக்கும் போது வயிறும் குறைக்கும். அப்படியே நூறுங்க. இப்படிதெல்லாம் பார்ப்பீர்கள்னா பெண்களுக்கு ஒரு குழந்தை பெற்று விட்டாலே இடுப்பு பெருசாகி விடுகிறது. அது குறையாது, ஒரு வயிறும் பெருசாக இருக்கும். அவர்களெல்லாம் நிச்சயமாக பேரால் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெட்லேயே பாம்பேயில் டெல்லியிலலாம் அந்த வடநாட்டுக்கார ஆஸ்பத்திரியே அங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஆசனத்தை. கீழே படுத்து காலை தூக்கி சொல்லுறாங்க. அது வயிறை குறைக்கும். இதே மாதிரி கோணாசனம் பண்ணால் இடுப்பை குறைக்கும். இதெல்லாம் வடநாட்டு ஆஸ்பத்திரிகளில் சொல்லித்தராங்க. வடநாட்டு பெண்களை பெரும்பாலானவர்களை பாருங்கள்,
அந்த நடிகைகளுக்கெல்லாம் இடுப்பே இருக்காது, அங்கே உள்ள பெண்களுக்கெல்லாம் இடுப்பே இருக்காது. ஆக பெண்கள் இந்த ஆசனத்தை கண்டிப்பாக செய்து தங்கள் இடுப்பை குறைக்க வேண்டும். அது அல்லாமல் ஆண்களும் இடுப்பு பெருசாக இருந்தால் குறைக்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி இடுப்பை குறைத்து அழகை கூட்டி பெண்கள் தோற்றப்பொலிவோடு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.